பெரிய ஹீரோக்கு எதிரி இங்கே இல்லையா? ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படத்தை ஓடவிடாம தடுக்கிற ஹீரோ இங்கே இல்லையா? ஒரு சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். அதுக்குள்ள 1000 பேர் வருவாங்க. ஒரு பொருள் விற்கப்படுது, ஒரு பொருள் விற்கப்படலை, ஒரு பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுது, ஒரு பொருள் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா வித்தவன் விற்காதவனும் சண்டை போட தான் செய்வாங்க. ஓகே. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் சமூக பொறுப்புலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே சமூக பொறுப்புலாம் அப்படி சமூகத்தின் மீது பெரிய பிரியம் வச்சுலாம் யாரும் பேசுறது கிடையாது. அந்த பொருள் விற்கல, இந்த பொருள் விற்குது. அப்போ விற்கிற பொருள் மீது குற்றச்சாட்டு வைப்போம் நம்ம. விற்காத பொருள் மீது ஒரு பெரிய இது பண்ணுவோம். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நாம் மறுபடியும் வேல்யூ கொடுக்க தான் அது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு புரியல என்ன அப்படின்னா, இது இப்போ தான் கிளம்பி வந்திருக்காங்க அந்த படைப்பாளி. இந்த படைப்பாளிகள் மீது இந்த மாதிரி மீடியாக்கள் அவங்க அதாவது என்னென்னா, இது எங்களுக்கு தெரியும். நான் ஒரு கதை சொல்லும்போதே என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட கதை சொல்லும்போதே அவங்களே சில காரணங்கள் கேட்பாங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு 1000 பேரை எதிர்கொண்டு தான் அது வரும். ஓகேவா, கதையை சூஸ் பண்ணி வரும். எங்களுக்கு தெரியாதா இது என்னம்மா இது பண்ணணும்னு சொல்லி திருப்பி இந்த 50 பேர் 100 பேர் எங்கேயாவது ஒன்று பேசுகிறத வந்து இது நெருக்கடியா இல்லையா? சுத்தமாகவே இல்லை. இது எப்படி நெருக்கடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.